ஸோ வணக்கம், என் பேர் கிஷோர் அபிஷேக். இந்த டாக்கிங் மேப் உடைய ஃபவுண்டர் நான் தான். இப்போது இந்த வீடியோ வந்து நானும் பிரேமும், நம்ம கம்பெனியில் பிரேம்ன்றவர் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் பேக்கெண்ட், நம்மளுடைய வெப்சைட்டோட பேக்கெண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிளையண்ட்ஸ் வந்து என்ட்ரி போடுறாங்க, அவங்களுடைய லேண்டை வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னு என்ட்ரி போடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த என்ட்ரியை வந்து மெயினாக போட்டு ஹேண்டில் பண்ணுறவர் வந்து பிரேம். ஸோ நானும் பிரேமும் தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக, நார்மலாக நம்ம டெய்லி பேசுகிற ஒரு தமிழில் புரிகிற மாதிரி ஒரு டுட்டோரியலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரொம்ப சின்ன டுட்டோரியல் வீடியோவை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி இதை கொடுக்குறோம். இது வந்து லேப்டாப், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் உங்கள் கையில் காமிச்சிருக்கிறோம். ஒரு ஆவரேஜாக ஒரு லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் லேப்டாப் இப்படி தான் இருக்கும். ஒரு வீடியோ கூகுள் குரோமோ இல்லை வந்து சஃபாரியோ அது மாதிரி எதுனா ப்ரௌசர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து மற்ற ஐகான் சாஃப்ட்வேர், இப்போ கேன்வா யூஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி மற்ற ஐகான்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பில் வந்து நீங்கள் நம்ம டாக்கிங் மேப் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நாங்கள் இதில் வந்து சஃபாரி ப்ரௌசர் போகிறோம். சரிங்களா? யூஸ் பண்ணுறோம். ஸோ சஃபாரி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு த டாக்கிங் மேப் இதில் ஏற்கனவே யூஸ் பண்ணதுனால அது வருது. பட் நீங்கள் வந்து த டாக்கிங் மேப் .net அப்படின்னு அடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்வியஸாக நீங்கள் இப்படி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு பண்ணியிருக்கிறோம், அதனால் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தான் வந்து வரும். சரிங்களா? இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு தான் வரும். ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவுக்கு ஃபுல்லாக பண்ண போகிறோம் நான் அடுத்த ஒரு 2 or 3 monthஸில். இப்போ யாரெல்லாம் இந்த வெப்சைட்டோட யூசர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே வருவோம். ஏன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேண்டு ஓனராக இருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு லேண்டை விற்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ லேண்ட் ஓனர், லேண்டு விற்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி லேண்டு ஓனரும் லேண்டு விற்கிறவங்களும் வந்து ஒரு 200 பேர், 300 பேர், 400 பேரில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு வீடு வந்து எனக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து 100 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேராவது இருப்பாங்க இல்லையா? ஒரு 40 to 50 பேராவது இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை வீடு இருக்குது, நான் வாடகை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது வந்து ஒரு 100ல் வந்து ஒரு 10 பேரோ இல்லை வந்து ஒரு 5 பேரோ இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க நான் ஒரு லேண்டையோ ஒரு வீடையோ வாங்கணும் விற்கணும், இல்லைனா என் கையில் ஒரு வீடு இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, அதை நான் வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோ புரோக்கர், மேஜிக் பிரிக்ஸ் இது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு. இதில் வந்து நோ புரோக்கர் அப்படின்னு நம்ம வரோம். நோ புரோக்கர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்ட்டு, வீடு வந்து ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு வந்து நோ புரோக்கர் வந்து தேவைப்படுது. இப்போ நான் வந்து வீடு வச்சுருக்கிறேன், நான் இந்த வீடை வந்து ரெண்ட்டுக்கு விடணுன்னாலோ இல்லை வந்து நான் வீடு தேடுறேன் அப்படின்னாலோ வந்து நீங்கள் நோ புரோக்கரை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நோ புரோக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வீடு இந்த ஏரியாவில் வேணும்னு நான் கேட்கும் பொழுது, இந்த ஏரியாவில் இவ்வளோ வீடுங்க இருக்குது, ஆனால் நாங்கள் ஹவுஸ் ஓனரை வந்து உங்களோட கனெக்ட் பண்ணோன்னா ஒரு 20 ஹவுஸ் ஓனரை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. 1500 ரூபாய் கிட்ட வந்து நம்ம பே பண்ணால் வந்து நம்மளை வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க வெரிஃபைடாக வீடு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 3 வீடு 4 வீடு பார்க்கலாம், உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் நம்பரும் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல, இல்லை நோ புரோக்கர் பர்சன்னாக வந்து நம்மளுக்கு வீடு காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மேஜிக் பிரிக்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க டைரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோடு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க மேஜிக் பிரிக்ஸு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடை வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக மேஜிக் பிரிக்ஸ் வந்து வீடு வாங்குறவங்களுக்கு தான் ரொம்ப ப்ரையாரிட்டியாக வந்து யூஸ் ஆகுது. மேஜிக் பிரிக்ஸ் வந்து நம்மளை எந்த அமௌண்ட்டும் வந்து அவங்க கேட்குறதில்ல. ஆனால் வந்து இது வந்து மெயினாக வீடு வாங்குறதுக்கு தான். ஸோ ஜென்ரலாக வீடு வாங்குறவங்களுடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு 100 பேரை எடுத்தோன்னா வாடகைக்கு போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க, வீடு வாங்குறவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து இதுதான் வந்து விஷயம். இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து நம்ம ஒரு யூனிவர்சலான ஒரு வெப் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரலாம், ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டில், இவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்குமே லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காம அன்லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அன்லிமிட்டட் லீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து இந்த டாக்கிங் மேப்பை வந்து பண்ணியிருக்கிறோம்.
சரிங்களா? இந்த டாக்கிங் மேப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை இல்லையா? இப்போ வந்து இங்கே லொக்கேஷன் நம்ம எதனா ஒன்று போடுறோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் அண்ணா நகரில் வச்சுருக்கிறோம். ஸோ மேலே நீங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ண உடனே இங்கே சர்ச்னு வருது. இங்கே நம்ம வந்து அண்ணா நகர் அப்படின்னு சர்ச் பண்ணால் அதுவே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருது, லிஸ்ட்டு கொடுத்துருது இல்லைங்களா? கூகுள் மேப்பில் வர மாதிரி. இப்போ பாருங்களேன், இதில் வந்து பாருங்கள், அண்ணா நகர் மதுரை, அண்ணா நகர் சேலம், அண்ணா நகர் நாமக்கல், இதுதான் அண்ணா நகர் சென்னை கார்ப்பரேஷன். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் கரெக்டாக உள்ளே போயிடுது பாருங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே மேப் மாதிரி இருக்குது. அதே கூகுள் மேப் செட்டிங் தான். ஆனால் பாருங்களேன், பாக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஒரு பாக்ஸ்லேயும் மேலே பி மட்டும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் இந்த ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 ஏக்கர். ஸோ இப்போ இவ்வளோ பாக்ஸ் பார்க்குறீங்களா, ஒரு பாக்ஸும் 15 ஏக்கர் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அண்ணா நகர்னு போட்டு அண்ணா நகரில் வந்து நிற்குது இல்லையா? குத்து மதிப்பு அண்ணா நகர் ஃபுல்லாகவே இதில் கவர் ஆயிடுது. சரிங்களா? நாங்கள் வந்து அண்ணா நகரோடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 1200 ஏக்கர் கிட்ட வருது. சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு 900 ஏக்கர் கவர் ஆயிடுது. எப்படின்னு நான் சொல்கிறேன் கணக்கு. 1 2 3 4 5 6. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? 12 13. சரிங்களா? ஸோ நீங்கள் 13 × 6 போடுங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது கவர் ஆயிடுது. 13 மல்டிப்ளைட் பை 6 வந்து 78 வருது. மல்டிப்ளைடு பை 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1170 ஏக்கர். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து நீங்கள் 1170 ஏக்கரை பார்க்குறீங்க. ஏன்னா இந்த ஒரு பாக்ஸ் 15 ஏக்கருங்க. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம டாக்கிங் மேப் யூஸ் பண்ணுறவங்க இதை தான் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாக்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கரு. ஸோ வந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு 1170 ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தெரியுது. சரிங்களா? இப்போது நான் சும்மா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இல்லை ஏதோ ஒரு பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். இதோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை என்ன தெரியுமா நம்ம சொல்கிறோங்க, இந்த ஒரு பாக்ஸை வந்து நம்ம பஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா பேசிக் யூனிட் ஸ்கொயர். இது வந்து நம்மளுடைய மேப்பில் ஒரு பேசிக்கான பேசிக் யூனிட் ஸ்கொயர். இதை வந்து பஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதனால தான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பஸ் கோடுன்னு வருது. இது வந்து பேசிக் யூனிட் ஸ்கொயர் கோடு. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்த 15 ஏக்கருக்கு கரெக்டாக இந்த நம்பரை வச்சு இந்த இதை நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தமிழ்நாட்டை வந்து 15 ஏக்கராக பிரிச்சுருக்கிறோம். தமிழ்நாடோட பரப்பளவு வந்து 1,30,060 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. 1,30,060 ஸ்கொயர் கிலோமீட்டரை எடுத்து நீங்கள் 15 ஏக்கராக பிரிக்கிறீங்க. அப்போது 20,80,900 20,80,900 பஸ் பாக்ஸஸ் இது மாதிரி வருது. தமிழ்நாட்டை மட்டும் 15 ஏக்கராக பிரிக்கும் பொழுது 20,80,900 இந்த மாதிரி பாக்ஸஸாக நாங்கள் பிரிச்சுருக்குறோம். புரியுதுங்களா? அப்போது ஒரு பாக்ஸுக்கும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போது ஒரு 15 ஏக்கருக்கும் நம்ம வந்து பேசிக்காக இது சென்னையில் இருக்குது, இது இந்த டைப்பு சாயில் டைப்பு அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இதோடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் நம்மளோட பேசிக் செட்டிங். இப்போது இது ஒன்றுத்துக்குமே லிங்க் இருக்குது. அதாவது இந்த 15 ஏக்கர் பாக்ஸுக்கு ஒரு லிங்க் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்களேன், ஷேர் திஸ் லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் வருது பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பீடு. அப்புறம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த லிங்க்கை திரும்ப நான் அப்படியே இங்கே போடுறேன் பாருங்கள், அது வந்துடும். கரெக்டாக ஜூம் ஆகி அந்த லிங்க்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு கூகுள் மேப் லொக்கேஷன் அனுப்புகிற மாதிரி நீங்கள் இனிமேல் நம்ம லிங்க்கை கொடுக்கலாம். நம்ம லிங்க்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்க போகுது, அந்த ஏரியாவில் இருக்கிற பையர், அந்த ஏரியாவில் இருக்கிற செல்லர், அந்த ஏரியாவில் இருக்கிற ஹவுஸ் ஓனர், அந்த ஏரியாவில் இருக்கிற டெனன்ட் இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பையர் மட்டும்தான் நாங்கள் சும்மா ஒரு டம்மி பையர் போட்டிருக்கிறோம். அதனால் இந்த இடத்துல வந்து அந்த பையர் டீட்டெயில் மட்டும் இருக்குது. ஏன்னா நாங்கள் சும்மா ஒரு டம்மி பையர் போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் இப்போ அந்த ஏரியாவில் செல்லர் யாருமே இல்லை, அந்த ஏரியாவில் ஹவுஸ் ஓனர் யாருமே இல்லை, அந்த ஏரியாவில் டெனன்ட் யாருமே இல்லைன்னா அது காட்டாது. ஆனால் இப்போ எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையுமே சும்மா டம்மி டேட்டா போட்டு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி டேபாக அழகாக உங்களுக்கு வந்துடும். அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறோம். இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணுறோம். சரிங்களா? இதில் வந்து நாங்கள் சும்மா 4மே போட்டு வச்சுருக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி வந்து இருக்க போகுது, ஒரு டிப்பிக்கலான பஸ் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. Ctrl V கொடுக்குறேன், என்டர் தட்டுறேன்.
சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் பாருங்களேன், இதில் தான் இந்த பஸ் பாக்ஸில் தான் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது? பிஎஸ்ஓடி பையர், செல்லர், ஓனர், டெனண்ட் 4 பேருமே இருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், சைடில் அழகாக உங்களுக்கு டேப் பாருங்கள், பிஎஸ்ஓடி. சரிங்களா? இப்போ பையர், இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் எனக்கு லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்க நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களோட பேர், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய பட்ஜெட்டு, எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, நான் வந்து 1 கோடி ரூபாய் வச்சுருக்கிறேன், 1 கோடி ரூபாய்க்குள்ளே இந்த கோயம்புத்தூரில் இந்த ப்ரைம் ஏரியாவில் நான் லேண்டு வாங்க ட்ரை பண்ணுறேன், லேண்டு நீடட், அவங்க ஸ்கொயர் ஃபீட்லேயோ ஏக்கர்லேயோ போடலாம். சரிங்களா? செல்லர், இந்த ஏரியாவில் எனக்கு லேண்டு இருக்குது, அப்போது அவங்களோட நேம் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ 4 செல்லர் இருக்காங்கன்னா 4மே வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரால் பட்டன் ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இங்கேயே 10 செல்லர் இருக்காங்க, இந்த லேண்ட்லேயே 10, இந்த 15 ஏக்கருக்குள்ளேயே 10 பேர் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு விற்க ரெடியாக இருக்கிறாங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரால் பார் வந்துடும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே இப்போ எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கலாம். 100 பேர் இருந்தாலும் 100 பேர் இங்கே லிஸ்ட் ஆயிருங்க. அதுதான் இந்த ப்ராடக்ட்டோட பியூட்டி. சரிங்களா? ஸோ அந்த செல்லரோட பேர், அந்த செல்லரோட கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய லேண்டு எவ்வளோ லேண்டு வச்சுருக்கிறாங்க, அவங்க என்ன ப்ரைஸ்க்கு விற்க ரெடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓனர். சரிங்களா? ஓனருடைய நேமு, ஓனருடைய கான்டாக்ட் நம்பர், அவங்க வந்து என்ன டெனண்ட் மந்த்லி இதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க, மந்த்லி ரெண்ட்டுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி டெனன்ட்ஸு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஹவுஸ் ஓனராக இருக்கலாம், நீங்கள் டெனண்ட்டை தேடலாம். உங்களுடைய அந்த லொக்கேஷன், உங்களுடைய லொக்கேஷன் வந்து ஒரு 15 ஏக்கர் பஸ் பாக்ஸ்குள்ளே தான் வரப்போகுது. உங்களுக்கு வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது எங்களோட மேப்பில் ஏதோ ஒரு 15 ஏக்கருக்குள்ளே தான் வரப்போகுது. அந்த 15 ஏக்கருக்கு ஒரு பஸ் பாக்ஸ் இருக்க போது, அந்த பஸ் பாக்ஸ் லிங்க் உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெனண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு? அந்த டெனண்ட்டோடைய பேர், டெனண்ட்டோடைய கான்டாக்ட் நம்பர், அந்த டெனண்ட்டு இவ்வளோ தான் என்னால் மாதம் கொடுக்க முடியும், என்னால் மாதம் 10,000மோ 12,000மோ 20,000மோ 25,000மோ கொடுக்க முடியும்னு அந்த இது இருக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்கள நீங்கள் டைரெக்டாக கூப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நாங்கள் ஓனரையும் டெனண்ட்டையும் பையரையும் செல்லரையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறோங்க. சரிங்களா? இது யார் வேணால் இந்த மேப்பை வந்து பார்த்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா 20,80,000 வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது. உங்களால் ஒன்றா கிளிக் பண்ணி போயிட்டுருக்க முடியாது. அதுக்கு தான் எங்களோட இன்னொரு சர்வீஸ் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த 365 ருபீஸ் தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம் பர் இயருக்கு. அது ஏன் 365னா, ஒரு நாளைக்கு ₹1, ஒரு வருஷத்துக்கு ₹365. அப்போ நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு டெனண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வேணும் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரே ஒரு 15 ஏக்கரில் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே, ஏன்னா நீங்கள் ஒரு 15 ஏக்கரில் மட்டும் வீடு தேடினா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் அண்ணா நகரில் தான் வீடு தேட போகிறீங்க, அண்ணா நகரில் இந்த ஜோனில் மட்டும்தான் வீடு தேடணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பொதுவாக கிடைக்காது இல்லையா? நீங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல் ஏரியாவில் வந்து யார் ஹவுஸ் ஓனரோ அவங்க டீட்டெயிலை எடுத்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்களுமே இதை ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ எங்களோட சர்வீசஸ் வந்து உங்களோட இதை வந்து இங்கே பிளாட் பண்ணுறதை தாண்டி நாங்கள் வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகிறவங்களுடைய நம்பர்ஸை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருப்போம். நீங்கள் வீடு தேடுற டெனண்ட்டாக இருந்தால் ஓனர் ஓனருடைய நம்பர்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஹவுஸ் ஓனராக இருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற டெனன்ட்ஸோட நம்பர் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். சார் நீங்கள் ஒரு ஐடியில் வந்து ஒரு டீம் லீடராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம். சரிங்களா? ஃபேமிலியில் எல்லாருமே பிஸியாக இருக்கலாம், குழந்தைங்களை பார்த்துக்கிற மேட்ரு 1000 விஷயம் இருக்கும். உங்களால் டெய்லி இதை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அழகாக நாங்கள் அனுப்பிடுவோம். சரிங்களா? நீங்கள் அதனால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பிடுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட் பாட்டு நீங்கள் எந்த 15 ஏக்கரில் கிளிக் பண்ணி இந்த சேட் பாட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கலாம், என்ன எனி ஸ்கூல்ஸ் இன் திஸ் ஏரியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் எதனா ஸ்கூல் இருந்தால் கொடுத்துருங்க. அந்த ஏரியாவில் எதனா ஹாஸ்பிட்டல் வேணால் நீங்கள் கேட்கலாம், அந்த ஏரியாவில் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேட்கலாம். நீங்கள் அந்த ஏரியாவை பற்றி எந்த டீட்டெயில் கேட்டிங்கனாலும் அது வந்து அந்த ஏரியாவில் இருந்ததுன்னா எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் விஷயம். ஸோ இது வந்து சேட் பாட்டுன்னு சொல்லுவாங்க. சேட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி இதுவுமே ஒரு LLM. இதோட அக்யூரசி 100% இல்லை, ஆனால் நம்மளுக்கு போதிய அளவுக்கு அக்யூரசிக்கு இப்போதைக்கு நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் இதோட அக்யூரசி நாங்கள் பெட்டர் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஸ்கூல் எதுனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா VLCC ஸ்கூல் ஆஃப் பியூட்டி தான் இருக்குது இந்த ஏரியாவில். சரிங்களா? மேபி இந்த ஏரியாவில் வேறு ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸே பசங்களே படிக்கிற மாதிரி 10th to 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கலாம். அது இதில் காட்டாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே வரோம், இதை இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ உங்களுக்கு டவுன் த லைன் இது காமிச்சிடும். சரிங்களா? இதுவுமே வந்து ஓரளவுக்கு அக்யூரேட் தான்.
சரிங்களா? சப்போஸ் இதில் வந்து இல்லைங்க இது அந்தளவுக்கு அக்யூரேட் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இங்கேயே இருக்குது, நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது ஆனால் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இது வந்து சாட்பாட்னு சொல்லுவாங்க, எல்எல்எம்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெட்டர் பண்ணிக்கிட்டே வரோம் நாங்கள், சரிங்களா? போக போக இதில் பெட்டர் இன்ஃபர்மேஷன் தான் வரப்போகுது. ஸோ இதுதான் பேசிக் டுட்டோரியல். இதை தாண்டி இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். வர 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 நாங்கள் புது வீடியோவும் கொடுப்போம். ரெண்டாவது, இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்னா நீங்களே நோண்டி நோண்டி கூட கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, இதை வந்து சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றையும் கிளிக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஜி வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஜி இருக்கும், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு வரோம். பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப அக்யூரேட்லாம் கிடையாது, ஆனால் கலெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரும். இப்போ மேஜர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இப்போ கோயம்புத்தூரில் இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து நெசவு தொழில் தான் நடக்குது, இல்லை மெயினாக இந்த இடத்துல விவசாயம் தான் நடக்குதுன்னா அந்த இடத்துல அக்ரிகல்ச்சரோ இல்லை டெக்ஸ்டைலோ போடுவோம். இப்போ திருப்பூர்னா இந்த இடத்துல டெக்ஸ்டைல் இருக்கும், சரிங்களா? ஆமாம், க்ளோசஸ்ட் டவுன் ஆர் சிட்டி வந்து இப்போ அது கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னே போட்டுருவோம். இல்லை வந்து கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு கிராமம்னா, இப்போ சென்னையை விட்டு ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னா க்ளோசஸ்ட் டவுன் ஆர் சிட்டி சென்னைன்னு உங்களுக்கு வரும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். போக போக இந்த வெப்சைட்டில் இன்னும் பெட்டர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த வெப்சைட்டை நல்லா யூஸ் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப கம்மி ரேட்டுக்கு உங்கள் எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்குறோம். மற்றபடி கூகுள் மாதிரி நீங்கள் சாட்பாட்டை மட்டும் யூஸ் பண்ணணுன்னா யார் வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெலாம் எந்த சார்ஜுமே கிடையாது. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்னா வந்து எங்களை மெசேஜ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கிளையண்ட்ஸுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் ப்ராடக்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் கிஷோர் அபிஷேக், நான் தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ நான் வந்து இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு மிகுந்த நன்றிகளோடு முடிக்கிறேன். தேங்க்யூ.